இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருக்குமார், எப்படி இருக்கிறது பட்ஜெட் உங்கள் பார்வையில்? அதாவது மரியாதைக்குரிய நண்பர் சாதிக்கு பட்ஜெட்டில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நிரூபிச்சிருக்காரு. அவர் பேசுறதுல வார்த்தை ஜாலமும் அலங்காரம் வருதே தவிர எந்த பொருளோ அல்லது யதார்த்தமோ இல்லை. என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளில் போட்ட அடித்தளத்தின் மேலே தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட முடிஞ்சுது. இன்றைக்கி அவர் அதிமுக 10 திட்டம் சொல்கிறாரு, நான் 20 திட்டம் சொல்கிறேன். அவரால் ஒரு 5 திட்டத்தை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இவர் சொல்கிறாருல்ல, கிராம மக்களுக்கு என்ன திட்டம், ஒவ்வொரு கிராமத்திலும் அங்கே இருக்கின்ற வேளாண் மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆடு வளர்ப்பு திட்டம், மாடு வளர்ப்பு திட்டம், கால்நடை திட்டங்கள் தரப்பட்டு அந்த கிராம மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அவர்களுடைய அடிப்படை வாழ்வியலுக்கு வழிகாணப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் குடிமராமத்து திட்டம் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டன. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வேளாண் உற்பத்தி அதிகமாக இன்னைக்கு பண்ண முடிஞ்சது. அதுபோல் காவிரி டெல்டா பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததனுடைய விளைவாகத்தான் அங்கே கனரக பொருளோ இல்லை வேறு துறப்பண பணிகளோ நடைபெறாமல் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில் கூட மத்திய அரசு சில முயற்சிகள் செய்யும்போது அந்த சட்டம் தான் இன்றைக்கி காப்பாற்றுச்சு. அதே போல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த 25,000 ரூபாய் அவர்களுக்கு வாகனம் வாங்கிறது தந்து அதனுடைய விளைவாக அவர்களுடைய பணி சுமை குறைக்கப்பட்டது, அவர்கள் போக்குவரத்துக்கு வழிகாணப்பட்டது, அவர்களுடைய தன்னம்பிக்கை உயர்த்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த 2 சக்கர வாகனங்கள் வழங்குகிற திட்டம் தான் இதுவரைக்கும் இருக்குது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த 20 கிலோ விலையில்லா அரிசி திட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்படி எங்களால் வரிசையாக சொல்ல முடியும். நான் முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் சட்டக்கல்லூரிகள் 8 சட்டக்கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 11 மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பொதுவான செய்தியாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஒரு பொது மருத்துவமனை அங்கே உருவாகுது. அப்போது ஒரு தரமான மருத்துவம் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வசதி செய்யப்பட்டது. நீட் பாதிப்பால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஏழை எளியவர்கள் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புற ஏழை கல்வி பயின்ற தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்கள் நீட்டை காரணமாக அவர்கள் மருத்துவக் கல்லூரி பயில முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க சொல்ல 7.5 விழுக்காடு எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தில் தேர்வு பெறுகின்றவர்கள் கல்வி கட்டணம் உள்பட அவர்கள் தங்கி படிப்பதற்குரிய ஹாஸ்டல் கட்டணம் உள்பட அனைத்தையும் மாணவர்களுக்கு அரசாங்கமே ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக இன்றைக்கி ஒரு சாதாரண அடுத்த உணவுக்கு வழி இல்லாத, அடுத்த வேலைக்கு உணவு இல்லாத ஒரு குடியானவர் வீட்டு குழந்தை கூட இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி பயின்று ஆண்டுக்கு இன்றைக்கும் 600-700 பேர் பயிற்சி பெற்றுருக்காங்க. இப்படி எல்லா திட்டங்களும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி எங்கேருந்து மேலே குதிச்சுச்சா. புரட்சி தலைவி அம்மா காலத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடத்துகிறாங்க. அப்போ போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதை முதலமைச்சரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவங்க தொடங்கி வச்சதை இப்போ செஞ்சுருக்கோம், நாங்கள் இப்போ தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இதற்குரிய பணிகளை செய்வோம், இது காலப்போக்கில் வரும் தான் சொல்கிறாங்களே தவிர இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேலை வாய்ப்பு வந்துருச்சுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதற்குரிய பணிகள் நடந்திருக்கு. ஆக நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் செய்த அடிப்படை வசதிகள், அந்த முயற்சிகள், அதனுடைய விளைவு. இன்னைக்கு சென்னையில் மெட்ரோ திட்டத்தில் யார் மத்திய அரசினுடைய நிதி வாங்கினது, யார் ஒப்புதல் வாங்கினது, இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்தது. இன்னும் சொல்ல போனால்
ஒவ்வொரு திட்டத்தை எடுத்தீங்கன்னா எல்லா திட்டத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையை அமைத்து தந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, இந்த அரசு அதிகமான கடன் வாங்கி இருக்கிறது, இது ஒரு கடன்கார அரசு, மக்களை கடன்காரர்களாக ஆக்கிவிட்டதுன்னு இவங்க சொல்லி 21 ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார், இந்த அரசு அதிகமான கடன் வாங்கிச்சு, அதை பற்றி நாங்கள் வெள்ளறிக்கை தரப்போகிறோம், விசாரணை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை இந்த கடனிலிருந்து மீட்பதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோன்னு டாக்டர் ரகுராம் ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கடன் இல்லாமல் காப்பாற்றுவதற்காக சொன்னாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு மாநிலம் உருவாகி 75 ஆண்டுகளில் வாங்காத கடனை, எந்த அரசும் வாங்காத கடனை இன்னைக்கு இந்த 4.25 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு அதை வாங்கினதுக்கு இவங்க வாங்கி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்திருக்கீங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் மரியாதைக்குரிய சாதிக் சொன்னது கூட என்ன சொல்கிறாரு, எங்கள் புள்ளி விவரங்களை சொல்கிறார். புள்ளி விவரங்கள் இன்னைக்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சின்ற ஒரு கேள்வி வருது. மரியாதைக்குரிய தோழர் லெனின் இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் கோட்டீஸ்வரர் ஆயிருப்பாங்க. அது ஆவரேஜ் பார்க்க சொல்ல 100 பேரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. இதுதான் உங்களுடைய ஆவரேஜ் கணக்கு. ஆனால் அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு மின்கட்டண உயர்வால் இன்றைக்கு 66% மின்கட்டணம் உயர்ந்திருக்கு இந்த 4 வருஷத்தில். அப்போ அவங்க நேரடியாக கிராமத்தில் இருக்கிற பயனாளிகள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு 60% 70% உயர்த்திருக்கீங்க. அதனுடைய விளைவால் அவங்க செஞ்ச தப்பு வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீடு வாங்கி ஏதோ ஒரு வீடு கட்டணுன்றதுக்காக இருந்தவங்களுக்கு நீங்கள் இப்போ வரி சுமையை உருவாக்கியிருக்கீங்க. இப்படி அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு சாதாரண மக்கள் இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தந்தேன்னு. அந்த 1000 ரூபாய் தந்ததுன்னா யாராவது அரசினுடைய நோக்கம், அரசினுடைய கொள்கை எந்த அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்க இருப்பிடம், உண்ண உணவு தரணுன்றது தான் ஒரு அரசினுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் ஒருத்தர் சொந்தமாக வீடு கட்டினாங்கன்றதுனால நீ குடும்ப தலைவி இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. இல்லை, ஒரு கேள்வி சார். இப்போ திரு சாதிக் அவங்க முன் வச்சாங்க என்னென்னா, நாங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி எங்கள் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் இணக்கமாக இருந்து கொண்டு நீங்கள் அதை என்ன பெற்றிருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் அந்த திட்டங்களை எல்லாம் சாதிக்க முடிஞ்சுதான். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் முடியாது, விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்றோம். நீங்கள் 4.25 வருஷம், இந்த 5 வருஷத்தில் நீங்கள் மத்திய அரசு கிட்டேருந்து போராடியும் வாங்க முடியல, இணக்கமாக போக முடியல. அப்போ இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால நீங்க விட்டுட்டு மாநிலத்தினுடைய சுமை அதிகமா இருக்குது. குறுக்கிடுது, மன்னிக்கணும். அண்ணா ஆவடி குமாரன் இணக்கமா போனோம்னா எப்படி உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டோமே அந்த மாதிரியா? சரி, நீங்க வந்தீங்களே பாதுகாப்புல கையெழுத்து போட்டோம் அந்த மாதிரியா? எல்ஆர்சில கையெழுத்து போட்டோம் அந்த மாதிரியா? சிஏல கையெழுத்து போட்டோம் அந்த மாதிரி? இணக்கம்னா எப்படி? தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்கிறது பேர் இணக்கம்னா அது செத்தாலும் செய்ய மாட்டோம். நீங்க சரி, நீங்க வந்தீங்களா மின் திட்டத்துல இருந்து வெளியே வர வேண்டியதானே? எப்படிங்க கையெழுத்து போட்டது? நீங்க அதை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடை ஆதரிச்சு ஓட்டு போட்டது திமுக. கொண்டு வந்தது அன்னைக்கு கேபினெட் அமைச்சரவையில இருந்து நீங்க மத்திய அரசுடைய திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வந்தது நீங்க. ஜெயலலிதா கையெழுத்து போட மறுத்தார். எந்த தேசிய உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட மறுத்தார்கள். ஆமாங்க, ஆனா நீங்க கையெழுத்து போட்டீங்க. நீங்க ஏன் போட்டீங்க? சரி, இதுக்கு பேர் சரண்டர் இல்லையா? நான் சொல்றேங்க, நீங்க மத்திய அரசு நேஷனல் கிரிட்ல இருந்து ஸ்டேட் கிரிடை இணைக்காம வச்சிருந்தீங்க. 2011 புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு பிறகுதான் நேஷனல் கிரிட்ல ரைச்சூர்ல இருந்து திருவள்ளத்துல சப்ஸ்டேஷன் வச்சு அங்க இருந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மத்திய அரசுடைய மாறி போறீங்க. இல்லங்க, 60% மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது குற்றச்சாட்டு வச்சீங்க. அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நீங்க என்ன பேச விடுங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயார். நான் சொல்றது, நீங்க மின்சாரம் என்பது மாநில அரசினுடைய பொது பட்டியல் இல்ல, பொது பட்டியல் இருக்கு. நமக்கு என்ன
அதிகாரம் இருக்கோ அதை விட கூடுதலான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர். அந்த மின்சாரம் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணுன்றது அவருடைய நோக்கம். அதனுடைய விளைவாக நேஷனல் கிரிட்ல இருந்து ஸ்டேட் கிரிடை இணைக்காம வச்சிருந்தீங்க. நீங்க வந்து பேசுறீங்க. அது வர சொல்ல எதிர்த்தாங்க. நீங்க அவங்க அந்த திட்டத்தை நாங்க எதிர்த்தோம். அதுக்கு காரணம் என்ன? இலவச மின்சாரத்தை தரக்கூடாது, மாநில அரசு அதை செய்யக்கூடாது. அந்த மின்சார நிறுவனங்கள் அவங்க வந்து லாஸ்ட்ல போறாங்க. அது மாநில அரசு அந்த பொறுப்புல இருந்து தட்டி கழிச்சிருது. அதனால இவங்க வந்து மக்களை சந்திப்பதற்காக இவங்க வந்து கட்டணத்தை உயர்த்துறது இல்லை, அதனுடைய நிர்வாகத்தை சரியா கவனிக்கிறது இல்லை. அதனால அது அந்த மின்சார வாரியத்தை அதுல ஒழுங்குமுறை அவங்க அதை பிரிச்சு அந்த கொண்டு வந்து அதை அமுல்படுத்தினாங்க. அப்படி அமுல்படுத்தும் போது அந்த நான் முடிச்சிடுறேங்க, மின்சார வாரியங்கள் அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொன்ன போது, இலவச மின்சாரம் தரக்கூடாது என்று சொன்னபோது, இதே உதய மின் திட்டத்தை சொன்னபோது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் அந்த இழப்பை அரசு ஏற்றுக்கொள்ளும், மக்கள் தலையில் சுமத்த மாட்டோம்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த இலவச மின்சாரத்திற்குரிய தொகையை அரசாங்கம் தந்துட்டு இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.